இன்று மட்டும் என் அண்ணன் காடு வெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். காடு வெட்டியார் மறையவில்லை, நம்முள் இருக்கின்றார். அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற அவருடைய கனவு. அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் இருப்பேன். அன்பு சொந்தங்களே, அந்த காலத்தில் நான் சொன்னது போன்று இந்த விழாவின் பேர் இந்திர விழா, வசந்த விழா. அப்படித்தான் இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரா, ஏன் மலேசியா, சிங்கப்பூரில் இருந்து வருகின்றார்கள் நம் சொந்தங்கள் எல்லாம். இன்று உலகத்தில் நம் சொந்தங்கள் 140 நாடுகளில் இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதை பற்றி நான் அதிக பேச போவது கிடையாது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேச இருக்கின்றேன். மாலையில் 4 மணியிலிருந்து நாம் பார்த்தோம், எத்தனையோ படங்களை பார்த்தோம், காட்சிகளை பார்த்தோம், நடனம் பார்த்தோம், ஒளிப்படங்களை பார்த்தோம். அதில் இன்றைய நம் இளைஞர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு தெரியவில்லை. அதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் இந்த காட்சியில் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் வன்னியக்குள்ள சத்திரியர்கள் தான்.